வணக்கம். விருச்சிக ராசியில் இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமையக்கூடும். எடுத்த காரியம் வெற்றி கொடுக்கக்கூடிய நாள். சர்வ காரியமும் ஜெயமாகும். காரிய சித்தியாகக்கூடிய நாள். நீண்ட நாள் தடைகள் விலகி புதிய முயற்சிகள், புதிய காரியம் தொடங்குதல், உத்வேகமாக வர்த்தகம், தொழில், மனை, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் உற்சாகமாக செயல்படக்கூடிய நாள். சுபகாரிய பேச்சு நல்ல பரிபூர்ணமாக வீட்டில் சந்தோஷமாக எல்லோரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவாக மாறும். இன்றைய கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் கொடுக்கும். பரணி நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறக்கூடும். மிருக சீரிச நட்சத்திரம் சற்று பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களே, மிதுன ராசி நண்பர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகக்கூடிய நாள். சிறு சிறு சங்கட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும். உற்றார் உறவினர் நண்பர்களிடம் சற்று பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டும். மற்றபடி சர்வ காரியமும் ஜெயம் சாதகமாக மாறக்கூடிய நாளாக அமையக்கூடும். மிருக சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையும் நிதானத்துடன் இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரம் மற்றவர்களிடம் பழகும்போது மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் கிடைக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாளாக அமையக்கூடும். பயணத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். புனர்பூசம் 4ஆம் பாதம் சற்று பொறுமை நிதானம் வேண்டும். மற்றவர்களிடம் பழகும்போது கவனமுடன் பழக வேண்டும். பூச நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயத்தை கொடுக்கக்கூடிய நாள். ஆயில்ய நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமுடன் இருக்க வேண்டும். அடுத்தது சிம்மம், கன்னி, துலா ராசி நண்பர்களை பற்றி காண்போம்.